அஷ்டமா சித்தி பெற்றவர்கள் கூட செய்ய இயலாத காரியத்தை நிகழ்த்தியவராயிற்றே உங்கள் கணவர். அதை பற்றி நீங்கள் அலட்சியமாக எண்ண வேண்டாம். அருகில் இருப்பவர்கள் அருமை தெரியாது என்று சொல்வார்கள். அதை போல்தான் தங்களுடைய பேச்சும் இருக்கிறது. ராமானுஜரை போல ஒருவரை பார்ப்பது அரிதிலும் அரிது. நானும் என் வாழ்நாளில் சந்திக்காத சன்னியாசிகளே இல்லை, தனவான்களும் இல்லை, சித்தர்களும் இல்லை. அவர்கள் எல்லோரிடத்திலும் மாறுபட்டு இருக்கிறார் ராமானுஜர். அவரை பற்றியும் அவர் நிகழ்த்திய அதிசயத்தை பற்றியும் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. உண்மையாகவே சொல்கிறேன். நான் செல்வ செழிப்பில் மிதப்பவன். என் மூதாதையர்கள் அரசர்களுக்கு நிகராக இருந்தவர்கள். ஆனால் இந்த செல்வமெல்லாம் செல்லாது என்பதை ஒரு குறுகிய காலத்தில் புரிய வைத்தது இவளை ஆட்கொண்ட அந்த பிரம்மரக்ஷஸ்தான். நாங்களும் எங்களால் இயன்றவரை இவளை குணப்படுத்த எத்தனையோ வழிகளில் என்னவெல்லாமோ செய்து பார்த்தோம். ஆனால் எதுவும் பிரயோஜனப்படவில்லை. என் சொத்து முழுவதும் இவளுக்காக நான் அர்ப்பணிக்கவும் துணிந்தேன். பலன் இல்லாமல் போனது. ஏன், எங்கள் வாழ்வே சூன்யமாகிவிட்டதாக உணர்ந்தோம். எங்கள் மகளை காப்பாற்றக்கூடிய வழிவகை அறியாமல் நிர்கதியாக இருந்தோம். அந்த சமயத்தில்தான் யாதவ பிரகாச சுவாமிகள் வந்திருந்தார். அவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அம்மா. அதற்கு பிறகுதான் அந்த பிரம்மரக்ஷசே ராமானுஜரை அழைத்து என் தலை மீது இவர் கால் வைத்தால் நான் சென்று விடுவேன் என்று சொன்னது. தங்கள் மகனின் பாத கமலங்கள் என் மகளின் சிரசில் பட அக்கணமே இவள் குணமடைந்தாள். அதனால் ஆயுளுக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அம்மா. வயதில் இளைஞராக இருந்தாலும் ஞானத்தில் கரை கண்டவராக இருக்கிறார். அதனால் தான் அமுதினியை பெரிய சங்கடத்திலிருந்து கரை சேர்த்திருக்கிறார். வாருங்கள் சுவாமி. நமஸ்காரம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். என்னை ஆசீர்வதியுங்கள். இருக்கட்டும். மனிதன் மனிதன் காலில் விழுவதை என்றுமே விரும்பாதவன் அடியேன். எந்த தகவலும் இல்லாமல் திடீரென்று வந்திருக்கிறீர்கள். தகவல் சொல்லி காலவிரயம் ஆக வேண்டாம் என்று எண்ணி நினைத்தவுடனே நாங்களே புறப்பட்டு வந்துவிட்டோம். நீ எதற்கம்மா அவர் காலில் விழ வேண்டும்? அவர்தான் உன் சிரசில் பாதத்தை வைத்து உன்னை ஆசீர்வதித்து பிரம்மரக்ஷசை விரட்டி விட்டாரே. அப்பா, அவர் தன் பாதத்தை வைத்தது பிரம்மரக்ஷசின் தலையில். அதனால் ஆசி கிடைத்தது பிரம்மரக்ஷசுக்கு தான், எனக்கு இல்லையே. அதனால் எனக்கு இவருடைய ஆசி அவசியம் தேவைப்படுகிறது. எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் நீங்கள். மறுக்காமல் ஆசிகள் நல்க வேண்டும். வரதா, எழுந்திரம்மா. எல்லாவற்றிற்குமே ஒரு காரண காரியம் உண்டு. எல்லோருமே அந்த பரந்தாமனுடன் தொடர்பு கொண்டவர்கள்தான். சிலருக்கு நேரடியாக அனுகிரகம் செய்வார், சிலருக்கு அடுத்தவர் மூலம் வழிகாட்டியாக இருப்பார். உன்னை பொறுத்தவரை அடியேனை ஒரு பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறார் அந்த வரதன். இதில் அடியேன் எந்த சாதனை புரிந்ததாகவும் எண்ணவில்லை. அதையும் மீறி அடியேன் ஏதாவது செய்தேன் என்றால் அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளால் தான் இருக்கும். சில சமயம் நம் பிரார்த்தனையை கூட பகவான் நிறைவேற்றாமல் போகலாம். ஆனால் அவருடைய அதீத பக்தர்களாக விளங்கும் பாகவதர்களின் கோரிக்கையை, வேண்டுதலை அவசியம் அவர் பூர்த்தி செய்வார். தெரிந்தோ தெரியாமலோ அமுதினி செய்த அந்த பக்தி திருக்கச்சி நம்பி சுவாமிகளை திருப்திப்படுத்தி இருக்கிறது. அதனால் இப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையா என்று அவர் வரதனிடமும் அடியேனிடமும் கோரிக்கை வைத்தார். வரதன் அடியேன் மூலமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார். அதனால் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அதை திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்குத்தான் சொல்ல வேண்டும். தாங்கள் சொல்வதை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் கண்முன் இருந்தது நீங்கள் தானே. அதனால் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். முதலில் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். மன்னிக்க வேண்டும். இதை அடியேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேண்டுமானால்
உங்கள் சந்தோஷத்திற்காக அந்த தேங்காய் மற்றும் பழத்தை எடுத்துக்கொள்கிறேன். சரி சுவாமி, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வற்புறுத்தவில்லை. ஆனால் உங்களுக்கு நான் ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்பதால் இந்த காஞ்சியம்பதியிலேயே உங்களுக்கென்று ஒரு திருமாளிகையை அமைத்துத் தர எனக்கு உத்தரவு தர வேண்டுகிறேன். உங்கள் தாராள மனதை அடியேன் பாராட்டுகிறேன். ஆனால் இதை அடியேன் ஏற்றுக்கொண்டால் அடியேன் செய்தது அன்பினால் செய்ததாக இருக்காது. அதேபோல் நீங்களும் உண்மையாக நன்றி தெரிவித்தது போல் இருக்காது. முற்றிலும் பலனில்லாதது போல் ஆகிவிடும். நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை அந்த வரதனுக்கே அர்ப்பணியுங்கள். வரதன் அடியேனுக்கு கொடுத்ததை வைத்து எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த சந்தோஷமே அடியேனுக்கு போதும். அடியேனுக்கு எந்த தொகையோ எந்த நன்கொடையோ தேவையில்லை. தயை கூர்ந்து இதை பற்றி மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். எல்லாம் அந்த பரந்தாமனின் செயல். தஞ்சா, வந்தவர்களுக்கு பழம் பால் ஏதாவது கொடு. வாருங்கள் வாருங்கள். உள்ளே வாருங்கள். சரி. பாருங்கள் அம்மா, வலிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருகிறது, அதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதுதான் என் மகன், அதுதான் ராமானுஜன். அவனை புரிந்து கொள்ள ஒரு பிறவி போதாது தஞ்சா. வா, உள்ளே வா. யாதவ பிரகாசா, நீ எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் பயனில்லை. உன் எந்த மந்திரமும் என்னிடம் பழிக்காது. நீ பிரயோகிக்கும் அனைத்து மந்திரங்களையும் நான் அறிவேன். நான் உன் மகளை விட்டு விலக வேண்டும் என்றால் அது ஒருவரால் தான் முடியும். கோடி சூரிய பிரகாசராய், சாந்த ஸ்வரூபியாய், நெடிந்துயர்ந்து வசீகரிக்கும் தோற்றம் கொண்டவராய், நித்திய சூரிகளின் தலைவரை போன்று ஒளியோடு உனக்கும் பின் நின்று கொண்டிருக்கிறாரே ராமானுஜன். ராமானுஜர் உனது சிஷ்யன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர் ஆசான்களுக்கெல்லாம் ஆசான், உயர்ந்த மகான். அவரது காலடி என் தலைமையில் பட்டால் போதும், அக்கணமே நான் அமுதினியை விட்டு நீங்கி மேலான கதியை அடைந்து விடுவேன். வரதார்ப்பணம். குருநாதா, இப்போது எதற்கு வந்தீர்கள்? கோபம் கொள்ள வேண்டாம் குருநாதா. தாங்கள் சரியாக போஜனம் கூட செய்வதில்லையே, அதை நினைத்துத்தான் நாங்கள் இருவரும் கவலையோடு இருக்கிறோம். அன்னத்தை தாங்கள் புசிப்பதும் ஒரே ஒரு வேளைதான். அதையும் தாங்கள் புறக்கணித்தால் தங்கள் தேகம் என்ன ஆவது? தங்கள் உடல்நிலையிலும் சற்று கவனம் செலுத்த வேண்டாமா? கவனம் செலுத்தி இருக்க வேண்டும், கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும். அந்த ராமானுஜன் விஷயத்தில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும்.
அன்று தட்சிணாமூர்த்தி அகத்தில் நடந்த சம்பவங்கள் என்னை வறுத்து எடுக்கிறதடா, வறுத்து எடுக்கிறது. ராமானுஜனால் நான் அடைந்த அவமானம் என்னை சுட்டரிக்கிறதடா, சுட்டரிக்கிறது. முன்னால் யோசிக்க வேண்டியதை பின்னால் யோசித்து என்ன பயன் சுவாமி? என்ன சம்பூர்ணம், பங்கிற்கு நீரும் குத்திக் காட்டுகிறீரோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். ராமானுஜனை பற்றி நான் பலமுறை உங்களிடம் எச்சரித்தும் ஆனால் என் வாயைத்தான் அடக்க முயன்றீர்கள். ராமானுஜனை அடக்க தவறிவிட்டீர்கள். சம்பூர்ணம் சரியாக சொல்கிறார் குருநாதா. அவனை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்போது பாருங்கள், தங்கள் வித்தியையை மீறி ஒரு காரியத்தை, அதுவும் தங்களுக்கு அவமானம் ஏற்படும் வகையில் செயலாற்றி பிரம்மரட்சசோடு சேர்த்து உங்கள் புகழையும் பேரையும் ஓட்டிவிட்டானே. எப்படித்தான் உங்களால் இதை சகஜமாக எடுத்துக்கொள்ள முடிகிறதோ தெரியவில்லை. ஆனால் இதை எங்களால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை. இல்லை, நான் இவ்விஷயத்தை சகஜமாக எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. என்னை மீறி அவன் ஒரு காரியத்தை செய்து அதில் புகழையும் அடைந்திருக்கிறார். அமுதினி விஷயத்தில் அந்த திருக்கட்சி விசேஷ கவனம் செலுத்தும் போதே நினைத்தேன், பிரம்மராட்சஸ் விஷயத்தில் ஏதோ கூட்டுச்சதி இருக்கிறதென்று. அது இப்போது ஊர்ஜிதமாகிவிட்டது. கூட்டு சதியா? யார் இதில் கூட்டு? ஆம் குருநாதா, அமுதினியை பீடித்த பிரம்மராட்சஸை விரட்ட பலமான முயற்சியை அந்த திருக்கட்சி மேற்கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? அந்த பிரம்மராட்சஸை ஓட்டப் போகும்போது ராமானுஜன் கண்டிப்பாக உடன் செல்ல வேண்டும் என்றும் அந்த திருக்கட்சி உத்தரவிட்டுள்ளார். இது திருக்கட்சியும் அந்த ராமானுஜனும் செய்த கூட்டுச்சதி குருநாதா. ஆமாம், உனக்கப்படி இதெல்லாம் தெரியும்? குருநாதா, வேத பாடங்களில் தாங்கள் எப்படி கெட்டியோ அதுபோல் வெளி விவகாரங்களில் நான் பரம கெட்டி. இங்கிருந்து கொண்டே வெளியில் நடக்கும் பல விஷயங்களை நான் மோப்பம் பிடித்து விடுவேன். நான் சொன்னது முற்றிலும் உண்மை குருநாதா. சம்பூர்ணம், நீர்தானே இந்த பிரம்மராட்சஸ் விவகாரத்தை என்னிடம் கொண்டு வந்தீர்? ஆமாம். அப்படியானால் உமக்கும் இந்த சதியில் கூட்டு உண்டா? அச்சச்சோ, அபச்சாரம் அபச்சாரம். அது பற்றியெல்லாம் அடியனுக்கு எள்ளளவும் தெரியாது குருநாதா. ஏதோ இவ்விவகாரம் தங்கள் மூலம் தீர்க்கப்பட்டால் அடியனுக்கும் ஒரு நற்பெயர் உண்டாகுமே என்ற அற்ப ஆசைதானே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை குருநாதா. அப்பா குருநாதா. ஓய், இவனா உமக்கு குருநாதன்? இல்லை இல்லை, தாங்கள் தான் குருநாதர். ஏதோ வாய் சற்று உளறிவிட்டது. சொல்லம்பா. குருநாதா, இவரை போய் ஏன் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறீர்கள்? இவரும் ராமானுஜனால் பாதிக்கப்பட்டவர்தான். ராமானுஜனை கீழழுத்த பல யுக்திகளை கையாண்டு தோல்வி கண்ட அனுபவம் இவருக்கு உண்டு. அதனால் இவரால் தனியாக சதி ஆலோசனை நடத்த முடியாது குருநாதா. ராமானுஜனின் அடுத்த யுக்தியா? அது என்னடா யுக்தி? சொல். அதெல்லாம் பழைய விஷயம் குருநாதா. இப்போது அதெல்லாம் தேவையில்லாதது. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், அதுவும் தங்களுக்கு எதிராக நடந்து விட்டது. அதிலிருந்து எப்படி வெளிவருவது, எப்படி அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது, அதை மட்டும்தான் நாம் இப்போது யோசிக்க வேண்டும். யோசித்து விட்டேன், தீர யோசித்து விட்டேன். ராமானுஜனை உடனடியாக இப்பாடசாலையை விட்டு துரத்தி விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். முடிந்தது, மொத்த காரியமும் முடிந்தது. என்னடா முடிந்தது? பிரம்மராட்சஸ் விஷயத்தில் ராமானுஜன் மிக பிரபலமாகிவிட்டான். உங்கள் புகழோ சற்று குன்றி விட்டது. மீண்டும் மீண்டும் எதற்கு அதையே சொல்கிறாய்? விஷயத்திற்கு வாடா. இந்த நிலையில் ராமானுஜனை பாடசாலையை விட்டு தூக்கினால் அது தங்களின் ராமானுஜன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியால் நடந்ததென்று உலகம் உங்களை தூற்றும். அது மட்டுமல்லாமல் ராமானுஜன் என்னும் பிரபலத்தை மற்ற பாடசாலை ஆசான்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ராமானுஜனை தங்கள் பாடசாலைக்கு இழுக்க ஆர்வம் காட்டுவார்கள். அப்படியானால் நான் ராமானுஜனை அனுப்பிவிட்டால் அவன் வேறு பாடசாலைக்கு மாணவனாக போய்விடுவான் என்கிறாயா? மாணவனாக இல்லை குருநாதா, ஆசானாக போவான் என்கிறேன். யாதவர் பாடசாலைக்கு எதிராக ராமானுஜன் பாடசாலை என்று ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ராமானுஜனை பாடசாலையில் இருந்து விரட்டும் உங்கள் முடிவு மிகவும் தவறானது. அதனால் பல பின்விளைவுகள் ஏற்படக்கூடும். பிறகு என்னை என்னதான் செய்ய சொல்கிறாய்? அந்த ராமானுஜனை
இருந்த இடம் தெரியாமல், அதாவது அவன் சுவடே தெரியாமல் அவனை அழித்து விட வேண்டும் என்கிறேன். அப்படி செய்யாவிடில் அவன் எங்கிருந்தாவது தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் வெட்ட வெட்ட முளைக்கும் மரம். அவனை ஒட்டு மொத்தமாக வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதாவது ராமானுஜனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட வேண்டும் என்கிறேன். எப்படி என் யோசனை? அடேய் கைலாசம், நீ என்னடா விபரீதமாக ஏதேதோ யோசிக்கிறாய்? அவசரப்பட்டு எதுவும் செய்து விடாதே. இல்லை குருநாதா, இந்த ராமானுஜன் விஷயத்தில் அவசரமோ அலட்சியமோ காட்ட மாட்டேன். யோசித்து கனக்கச்சிதமாக முடிப்பேன். தாங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் என்னிடம் விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து ராமானுஜன் ஒட்டுமொத்தமாக போக வேண்டுமென்றால் அவன் இந்த உலகத்தை விட்டே போக வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள வேண்டிய பல நிகழ்வுகள் ராமானுஜனுக்கு சம்பந்தம் ஏற்படுத்த போகிறது. The best performer of the day வந்து தர்ஷன். உண்மையான